கார்த்திகை 1 அன்னைக்கே நம்ம வீட்டில் மாலை போட்டுட்டாங்க. மாலை போடுறதுக்கு முன்னாடி நாளே அவங்க போட போற மாலையை இந்த மாதிரி பசும்பால்ல போட்டு வச்சிட்டோம். முன்னாடி நாளே பூஜை ரூம் எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டதால அன்னைக்கு காலையில எழுந்ததுமே வீட்டில் இருக்க சாமியை கும்பிட்டுட்டு எல்லாருமே கோவிலுக்கு கிளம்பிட்டோம். எப்பவுமே அவங்க மட்டும்தான் கோவிலுக்கு போய் மாலை போட்டுட்டு வருவாங்க. இந்த தடவை நாங்க எல்லாருமே ஃபேமிலியா கிளம்பி போயிட்டோம். நான் போட்ட போட்டோவை பார்த்துட்டு எல்லாரும் அம்பரீஷ் குட்டியும் மாலை போட்டுட்டானான்னு கேட்டீங்க. அம்பரீஷ் குட்டி மாலையெல்லாம் போடலங்க. அவங்க அப்பா போடுறாருன்னு சொன்னதுமே குழந்தை நானும் மாலை போடணும்னு ஒரே அழுக. அவன் ஆசைப்பட்டதால அவங்க அப்பா மாதிரியே அவனுக்கும் ட்ரெஸ் பண்ணி கோவிலுக்கு கூட்டு போயிருந்தோம். கோவில்ல போய் அர்ச்சனை தட்டெல்லாம் வாங்கும்போது அங்க இருக்கவங்க எல்லாமே குட்டி ஐயப்பனே நேர்ல வந்துட்டாங்கன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. இந்த கோவில்ல எல்லா சாமியுமே இருக்கு. ஐயப்பனுக்குன்னு தனியா ஒரு கோவிலும் கட்டியிருக்காங்க. எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு கோவிலெல்லாம் சுத்தி முடிச்சு நேரா ஐயப்பன் சன்னதிக்கு போயிட்டோம். நம்ம வீட்டுல இருந்து கொண்டு போன மாலையை ஐயப்பன் மேல வச்சு படைச்சிட்டு குருசாமி கையால மாலையும் போட்டாச்சு. சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லி சன்னதியை 3 தடவை சுத்தி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கும் ஐயப்ப சாமி பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. எங்க வீட்டு குட்டி ஐயப்பன் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பாய்.